இந்த ஸ்கூலுன்னு தெரியல, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் முத்தா. உங்க போனை திருட்டு போனேன்னு சொல்லி பூர்விகால எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர சொல்லுங்க. இல்ல புரியல, என் போனை நான் ஏன்னா போய் திருட்டு போன்னு சொல்லணும். திருட்டு போன்னு சொல்றது இல்லாம நம்ம வந்து அந்த போனை கொடுத்துட்டு எனக்கு வேற போன் கொடுங்கன்னு கேட்கணும். பாஸ்வேர்ட்லாம் இருக்கும்ல, அப்ப எனக்கு தெரியாதுன்னு தானே சொல்லணும். எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குத்துறாங்க, கதை முடிச்சு. வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். பூர்விகாக்கு வெளில நின்றுட்டு இருக்கோம், உள்ள போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான நியூஸ் உங்ககிட்ட சொல்லணும். யாரை பத்தினா நம்ம அக்கா பசங்களை பத்தி. 2 months முன்னாடி அவங்கள பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அவங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க. வரத்துக்கு 8 மாசம் ஆகும். அவங்கள பத்தின ஒரு குட்டி அப்டேட்ல ரொம்ப பெரிய அப்டேட். இப்பதான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நீங்களும் நம்மளோட ஃபேமிலி தான். அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நம்ம அக்கா பசங்க 2 பேருமே ஹாக்கி பிளேயர். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவங்க ஹாஸ்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு நாங்களாம் போறோம். ஸோ அவனுங்க அங்கதான் பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆனானுங்க. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாக்கி விளையாடணும்னாவே. அங்க ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். 2 பேருமே தமிழ்நாடு ஹாக்கி டீம்ல செலக்ட் ஆயிருக்காங்க. செம்ம சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்ல வந்துட்டானுங்க, அதுக்கப்புறம் நேஷனல் வருவானுங்க, அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் போவானுங்க. அக்கா பையன்ல வந்து ஒருத்த வந்து டிஃபெண்டர், அதுதான் சுயல் தான் டிஃபெண்டர். அவன் வந்து அந்த கோல் கீப்பிங் பண்ணுவாங்களா, அங்க நின்றுட்டு தடுக்கிறது, அதெல்லாம் வந்து சின்னவன். பெரிய சமீர் என்னன்னா அந்த குச்சத்துக்கு சுத்திட்டே இருப்பாங்களா, அது என்ன அஃபெண்டர் ஒண்ணுமே. ஆமா கைஸ், ஏதோ ஒன்று பிளேயர். 2 பேரும் நல்ல பிளேயர்ஸ். ஸோ செலக்ட் ஆயிட்டானுங்க. நம்ம தமிழ்நாடு டீமுக்கு போய் ஆட போறானுங்க. டெஃபினெட்லி வின் பண்ணி கொடுப்பானுங்கன்ற நம்பிக்கையோட அடுத்து நல்ல நியூஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். இந்த நியூஸை கிடைச்சோன்னே ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா, எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் கைஸ். உங்களோட ப்ரேயர்ஸோட அவனுங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனோம். நம்ம எல்லாரும் போய் பார்க்குறோம். அப்படியே இப்போ இது உள்ள போகிறோம். இப்போதான் எனக்கு பயமா இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்தது. இது உள்ள போகும்போது அல்ல எப்படி என்னோட ஃபோன் எடுத்துகிட்டு போய் இது தொலைஞ்சிச்சுன்னு சொன்னேன். ஃபோனை கீழே பிடிங்க வச்சுட்டு இல்லை நம்புற மாதிரி இல்லை, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓட்டிக்கிட்டு ஓடிடுவான். நான் என்ன இப்போ உள்ளே போயிட்டு வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு அது வாங்க போகிறேன். கைஸ், நம்ம இங்கே இந்த பூர்விகால எல்லாருக்குமே தெரியுது. அதனால யாருக்கு நம்மளுக்கு தெரியாதோ அவங்களுக்கும் போகும். இந்த ஃபோன் என்ன ரேட்டு? ஓப்போ கூட எனக்கு பெட்டர் தான். ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. இது பிரைஸ் இது வந்து 19,000 வரும். இது 34 வரும். அப்படியா? எது நல்லா இருக்கும்? இதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து IPS LCD டிஸ்ப்ளே, இது LED டிஸ்ப்ளே கொடுக்கும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அது IPS LCD டிஸ்ப்ளே, LED டிஸ்ப்ளே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கேமரா கிளாரிட்டி எல்லாம் இதுதான் பெட்டரா இருக்குமா? ஆனா இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கானா? இந்த ஃபோனை கொடுத்துமா வாங்கிக்கலாம். இந்த ஃபோனை கொடுத்தாலே இந்த ஃபோனை கொடுத்துறீங்களா? இந்த ஐபோன் இது முதல்ல என்ன ரேட் போகுதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க இதுல என்ன ரேட் போகுதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ணா இது கூகுள்ல போட்டு பார்த்தா 65,000 ஆகுது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த மாடல்லாம் நிப்பாட்டி பல வருஷமா ஆகுது. அப்படி சொல்றீங்க? ஆமா, iPhone 11 இது. ஆமா, எல்லாம் நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆகுது. ஓ, இது 11ஆ? 12 நினைச்சிட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. லாக் தெரியலையே. யாருக்கு ஃபோன் தெரியல, கீழே கிடந்ததுனா. இது முதல்ல இது பாஸ்வேர்டே அன்லாக் பண்ண முடியாது. இந்த ஐபோன் ஸ்டோர் எடுத்து போனது அங்கே தான் அன்லாக் பண்ணணும். ஸ்டோர் ரூம்ல கொடுத்து நம்ம ரீபோட் கொடுத்துக்கலாம்ல. அது நீங்க ஆப்பிள் சர்வீஸ் எடுத்து போங்க, அங்கே தான். இல்லைண்ணா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இந்த ஃபோன் கீழே இருந்துச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இந்த ஃபோனு காசு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிப்பேன்ல. இது முதல்ல அன்லாக் பண்ணாதான் இப்போ எடுக்க முடியும் ஃபோனு. அன்லாக் நான் சும்மா ஏதாவது ஒரு கடையில் கொடுத்து அன்லாக் பண்ண சொல்லிடுவேன். அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? அங்கே போனால் தான் அன்லாக். நான் அங்கே போனால் நம்மகிட்ட நம்மளோட தான் கேட்பாங்கல்ல. ஆமாம், உங்களோட தான் பாஸ்வேர்டு மறந்துடுவேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்கிறீங்க. அப்படி சொன்னால் ஆப்பிள் ஷோரூமில் வந்து நீங்கள் வந்து சர்வீஸுக்கு கால் பண்ணுங்க. ஐயோ பாவம். 5 நாள் தான் இருக்காங்க. இதுக்கு கொடுக்க மாட்டீங்களா? இது எடுக்க முடியும். பாஸ்வேர்டு இல்லைன்னா பரவாயில்ல, பிரச்சனை முடியாது. அவர் 10 பாஸ்வேர்ட் போட்டு பார்த்தேன். 1 hour லாக் ஆயிடுச்சு. அதனால திருப்பியும் 10 பாஸ்வேர்ட் போட பயமா இருக்கு. ஒரு வேளை ஃபோன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால. அது நீங்கள் அங்கே தான் எடுத்துகிட்டு போகணும். ஆப்பிள் போயிடுங்க. ஆனால் இது ஏன் ஃபோனே இல்லை, நான் கீழே கிடந்தது. புரியுதுங்க. நீங்கள் யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? இதை ரீசெட் பண்ணால் இல்லை நார்மல் கல்யாணம் கேட்டு பாருங்க. நீங்கள் லேப்டாப் செக்ஷனா? அதான் நான் லேப்டாப் பார்க்கலான்னு தான் இருந்தேன். ஆக்சுவலாக அப்படியே ஒரு ஃபோனும் பார்த்துட்டு லேப்டாப் பார்க்கலாம். இந்த ஃபோன் கொடுத்துட்டு லேப்டாப் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். ஓகே. பிரச்சனை என்னன்னா இந்த ஃபோனோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. பாஸ்வேர்டு தெரியாமல் ஒரு இந்த ஃபோன் கீழே வந்தது, அதனால எனக்கு பாஸ்வேர்ட் தெரியல. என்ன ஃபோன்? ஐஃபோன் 11. அந்த சொல்லி தான் எனக்கே தெரியும். ட்ராக் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு ட்ராக் பண்ணுறாங்க? ஐடியா அவங்களுக்கு தெரியும்.
சிம் கார்டு கூட அவுட் தரல. என்னென்ன சொல்றோம் பாருங்க. சிம் கார்டு அவுட் தரலாமா சொன்னேன். எது பண்றீங்க? எப்படி இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. என்ன தேடப்படா, நம்ம தான் இங்க கொடுத்து மாத்திடும்ல. அதெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ண அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இல்லைன்னா விடமாட்டான் போல் இருக்கு. அவங்க வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுவாங்க. அவங்க பாவம்ல, அதெல்லாம் பாவம் பார்த்தா நம்மளுக்கு வேலை வரல. ஃபோன் வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க? ஃபோனே கிடையாது. நான் ஃபோன் வாங்குறதுக்கு கூட நம்ம கஷ்டம். ஆமாம் அதுல எவ்வளவு டேட்டாஸ் இருக்கும், ஆமாம். அவங்க அதெல்லாம் பேச நானும் ட்ரை பண்ணி பார்த்தா ஓப்பனே ஆக மாட்டேங்குது. யாருமே எனக்கு ஃபோனும் பண்ணல. ஒருவேளை அவங்க இன்னும் கண்டே பிடிக்கல போல. ஃபோன் காலேஜ் தெரிஞ்சிருக்காது. ஓஹோ, நிறைய பணம். ஸோ நம்ம எதுவும் ஃபீல் பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி அவங்க வேற ஃபோன் வாங்கிப்பாங்க. பட் டேட்டாஸ் வந்து அவங்க திரும்ப ரீப்ளேஸ் ஆகாதுல்ல. ஆமாம், நியாயமாக இது கொடுத்துக்கலாம். யோசிச்சு பார்க்கணும். இல்லை பட் நம்ம பாஸ்வேர்டு அதுக்கே வந்து 1000 ருபீஸ் எனக்கு தான் வாங்குவான். அதோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதோட வேல்யூ போகும். பாஸ்வேர்ட் தெரியலன்னா 1000 ரூபாய் அவ்வளோதான் எடுப்பாங்க. அதான் எங்களுடைய ஒரு 1000 ரூபாய்க்காக நம்ம ஒருத்தவங்களோட வயிற்றுச்சலை வாங்கலாம்னு சொல்லுங்க. உழைச்சி சம்பாதிக்க சொல்கிறீங்க. நான் தெரிஞ்சே தான் பேசாம. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. நான் உங்களை பார்த்தேன். நீங்கள் வெளியில் நடந்து வந்துட்டு இருந்தீங்க ஏதோ சாப்பிட்டுட்டு. அப்போவே உங்களை கூப்பிட்டு கேட்கணும்னு நினச்சேன். சரி, நீங்கள் ரொம்ப பிஸியாக போயிட்டீங்களா, உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சோன்னு நினச்சி தான் நான் விட்டேன். இது மட்டும் தான் இருக்கீங்களா? நாங்கள் 3 பேர் வந்தோம். 2 பேர் ஏதோ அங்கே நின்று வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க. இது என்னோட ஃபோன் தான். பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபோன் தான். சும்மா இந்த ஃபோன் கீழே கட்டினதுன்னு கொண்டு போய் பூர்வீகால கொடுத்தா என்ன ரியாக்ஷன் கொடுக்கலான்னு பார்க்கணும். அதான் ஆமாம். ஏற்கனவே நான் சேர்ந்தே 5 நாள் தான் ஆச்சு. என்னை விட்டுருக்கின்றவன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்ட்ரேட்டுக்கு போக சொன்னால் அதுக்கப்புறம் நீங்களே என் மனசை மாற்றுற மாதிரி இல்லை வேணாங்க அவன் வயிற்றுச்சல் எதுக்குன்னு சொல்லிட்டீங்க. அதான் இருந்துச்சு. உங்கள் பேர்? தேன்மொழி. நல்ல பேர், தேன்மொழி. பாய். எதுக்கு தட்டுறாங்களே தெரில. அவங்க பேர் தேன்மொழியா. அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்க, ரிச்சி சீட்டில் போய் கொடுத்துருங்க அதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போக போக அவங்களே என்ன நினச்சாங்கன்னு தெரில. பாவங்க எதுக்கு ஒரு 1000 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஃபோனுக்கு ரீசேல் வேல்யூவே அவ்வளோதான் இருக்கும். கொடுக்காதீங்க, நீங்கள் யாருமே ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்கள்டே கொடுத்துருங்கன்ற மாதிரி அவங்க என் மைண்டே லைட்டாக மாற்றுற மாதிரி ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா கிட்ட பேசலாம். அவரும் செம ஸ்வீட். அவர் வந்து நான் சேர்ந்தே 5 நாள் தாங்க ஆச்சு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஆக்சுவலாக பூர்விகாவே செம்ம ஸ்வீட் கைஸ். நான் திருட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுப்பாங்கன்னு நினச்சா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு ஒரு அட்வைஸை போட்டு என்னையே திருட்டினாங்க பூர்விகால. அண்ட் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது அச்சுவோட திருட்டு ஃபோன் கிடையாது. இது அச்சுவோட ஃபோனு. எப்பவுமே அச்சு இதில் தான் டேரே படிப்பேன். பார்த்து போய் சொல்லாது, கீழே தானே எடுத்தேன். இல்லடா வீடியோ பூர்வீகாக்குள்ள போயிட்டு நம்மளோட ஃபோன் இருக்கலாம், அது வந்து கீழே இருந்து கிடச்சிச்சு ஐஃபோனு. இதை வச்சுட்டு எனக்கு புது ஃபோன் கொடுங்க கேட்கும். அதான் டேரே. பாய். ஸோ ஸ்வீட்லாம். ஏன் இந்த வீடியோ உங்களை அப்புறம் பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம